சீனிவாச முதலியார் அவர்களை இந்த புதுகை நிகழ்வு சபையில் அழைப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். நமஸ்காரம் மாமா, வாங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். சிவராஜன் அவர்களுக்கும் மற்றும் இதில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறேன். கார்த்திகை தீபம் அப்படிங்கிற அந்த திருவிழா தமிழ்நாட்டில் எங்கும் கொண்டாடப்படுகிறது. அது முன்ன நம்ம ஒரு தெய்வ தோற்றத்தை பாடிட்டு அதுகிட்ட போவோம். அருள் விளக்கே அருள் விளக்கே அருட்சுடரே அருட்ஜோதி சிவமே அருளமுதே அருள் நிறைவே அருள் வடிவப் பொருளே அருள் விளக்கே அருட்சுடரே அருட்ஜோதி சிவமே அருளமுதே அருள் நிறைவே அருள் வடிவப் பொருளே இருள் கடிந்தின் உளமுழுதும் இடம் கொண்ட பரியே என் அறிவே என் உயிரின் எனக்கினிய உறவே மருள் கடிந்த மாமணியே மாற்றறியா பொன்னே மந்தில் நடம் புரிகின்ற மணவாழாக்கே தெருளவிட்ட திருபாழ தெய்வனத்தரசே நான் செய்மொழியும் ஏற்றருளே. அருள் விளக்கு அப்படிங்கிறாங்க. விளக்கு அப்படின்னா நமக்கு சுடுற நெருப்பு தான் தெரியும். நம்ம தெய்வத்துக்கிட்ட வந்த பிற்பாடுதான் ஒரு குளிர் தீபம் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெய்வம் தான் நமக்கு எடுத்து சொல்றாங்க. ஒரு குளிர் தீபம் இருக்கிறது, அது அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிறாங்க. அதை பத்தி நம்ம அண்ணாங்க ஒரு தொடர்ச்சியா பேச போறாங்க. நம்ம ஒரு சிறு பகுதியை எடுத்துன்னு அதை மட்டும் நம்ம பரிமாறிக்கலாம். கார்த்திகை தீபம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு முதல் 2 பாடலை படிச்சுட்டு நம்ம அந்த கார்த்திகை தீபம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் அப்படி நமக்கு தெரிஞ்ச இடங்கள்லாம் உலாவி அதை எடுத்து பரிமாறி. சத்திய மெய்வழி சபை சாதனை பற்றி கொண்டு படைத்தினால் காணிலே ஒத்தையான தவத்தேரி கண்ட இச்சுத்த ஞானத்தின் தீர்க்க தரிசனம் கண்ட சத்திய தீர்க்க தரிசனம் விண்ட திட்டம் விளங்க நடப்பது பண்டை ஊழி விதி எழுத்துப்படி பண்டும் கார்த்திகை தொற்று நடக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வருதீதோர் கார்த்திகையே அம்மம்மா வருதீதோர் கார்த்திகையே வருதீதோர் கார்த்திகையே அம்மம்மா வருதீதோர் கார்த்திகையே எங்கும் சிறிதும் கண்டதில்லையே இது போல் ஒரு வருதீதோர் கார்த்திகையே. கார்த்திகை அப்படின்னா கார்க்கும் தீ கை கொண்டோர் அப்படின்னு அர்த்தம் சொல்றாங்க. இப்ப தீ அப்படின்னா தீக்கு 2 சுபாவங்கள் உண்டு. ஒன்று உஷ்ணம், இன்னொன்று பிரகாசம், வெளிச்சம், லைட் அப்படிங்கிறாங்க. அதே போல்தான் அந்த தெய்வ பிரகாசத்தை எடுத்து வருகின்ற நம்முடைய தெய்வம் அவர்களும் குரு அப்படிங்கிற அந்த சொல்ல பார்க்கும்போது பூவாகி இருட்டை நீக்கி பிரகாசமாகிய அந்த ஜீவ தரிசனத்தை நமக்கு அறிவிக்கின்ற பெருமானவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு தீயை கை கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிறாங்க. அது காக்கும் தீ அப்படிங்கிறாங்க. அதை நம்ம மாநிலத்தில் ஒரு பகுதியில் என்ன அழகா சொல்றாங்க அப்படின்னா, இன்று 1000 ஆயிரக்கணக்கான சிஷ்யர் மெய்ஞானதில் பிரம்மத்தை செயலானது பழம்புலமை புதுக்கருக்கு பேரேற்றமேறி செடுங்கொழுந்தோடி குணப்பலர் விரித்து சர்வகுணால் எங்கட்கும் கைவழிதலவி உதவியதாற்றேறி கூவி கொடி வீசிக் கொண்டிருக்கும் மகாமகத்துவம் பொருந்திய மெய்வழி உண்டு பண்ணி மக்கள் மனத்தகத்துறைந்திராகின்ற பேரிருள் கடிந்து செவ்வீழக திருக்கோட திருவிளக்கு ஏற்றி. அப்ப கார்த்திகை தீபம் என்ன அப்படின்னா அந்த அழகா பேரிருள் மனத்தகத்துறைந்திரா என்ற பேரிருள் கடிந்து செவ்வீழடைய மறைபடா திருக்கோல திருவிளக்கேற்றி யார் யுகமாரியம் ஒழிக்கச் செய்ய வினவரமிட்டுக் கொண்டிருக்கும் கற்பாதிகத்தராகிய
அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த திருக்கோல திருவிளக்கு ஏற்றாங்க, அதுதான் கார்த்திகை தீபம், கார்க்கும் தீ கை கொண்டோர் அப்படிங்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னா தாயகத்தையாகிய புதுமைக்காரணாமிருத எங்களின் குருகுலம் விளங்க நிஜவாசமனத்தனைவரையும் தங்களுடைய மூலபண்டாரத்தை குன்றேரனை வெற்றி விட்டு ஆனந்தர் குலம் புறப்பித்து வைத்திருக்கும் எம்மனோர் அனைவர்களின் தெய்வ தீபமாகிய பழஞ்சாதி நலங்கோரின் இளம் செம்மலவர்கள் யார் அப்படின்னா எங்களின் தாயக தயாநிதி அப்படிங்கிறாங்க. அவங்க எங்களுக்குள்ள என்ன ஏற்றி வச்சிருக்கிறார் நமக்குள்ளனா செவ்வீடடைய மறைவழா திருக்கோல திருவிளக்கு ஏற்றி அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த ஏற்றி வைக்க அவர்களுக்கு பேர் என்ன? அனந்தர்கள். அவங்க எதை பார்த்தாங்க அப்படின்னா ஐம்பொறிகளுக்கும் ஆதாரமானவைகளும் தன் ஆத்மாவுக்குரியவைகளுமான 5 மகா மந்திரங்களின் மணி ஒளி பிரகாசம் கண்ட அனந்தர்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த தீபமாகிய திருக்கோல திருவிளக்கு ஏற்றி வைத்ததால் அந்த ஐமணி பொதிகையின் அந்த ஜொலிப்பை, அந்த பிரகாசத்தை, மணி ஒளி பிரகாசத்தை கண்ட சாலை வாழ் அனந்தர்கள் அப்படிங்கிறாங்க. எப்பேற்பட்ட பட்டத்தை அனந்தர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. அடுத்து அதான் காலக்கும் தீ கை கொண்டோர் என விளங்கும் வேற்றுரையா சாலை விடுதியார். அவ காலக்கும் தீ கை கொண்டோர் தான் அந்த மேல்சாலையை உண்டு பண்ணினார்கள் அப்படிங்கிறார். அடுத்து என்னன்னா குளிர் தீபம் அப்படின்னாங்க. அப்ப இதுக்கு நம்ம தேவாரம் திருவாசகம் அப்படின்னா கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் வருவோம். அந்த ஒளியை எப்படிலாம் வர்ணிக்கிறாங்க அப்படின்னு பெரியவங்களுடைய வார்த்தையில தேவன் சொன்னாங்க. திருக்கோல திருவிளக்கு ஏற்றி அப்படிங்கிறாங்க. எங்க ஏற்றினாங்க? அனந்தர்களுடைய இருதய பிரகாசமாக. இங்க அவங்க என்ன சொன்னாங்க பாருங்க. மின்னுருவாய் முன்னூறு விவேகம் விளக்கொழியாய் முளைத்தெழுந்த திங்களாய் பிறப்பிடியாய் இறப்பதற்கே என்னாது என்னும் பொன்னுருவாய் மணிவுரில் பூதமைந்தாய் புனருருவாய் திகழும் ஜோதி. என்ன அழகா தெய்வம் சொன்னது அப்படியே பாருங்க. புனருருவாய் அனலுருவில் திகழும் ஜோதி. தெய்வம் அழகா குளிர் தீபம் அப்படிங்கிறாங்க. குளிரும் தீ, நெருப்பும் நீரும் வெவ்வேறு. இங்க என்ன சொல்றாங்க? குளிர் தீபம் அப்படிங்க. எங்க என்ன சொல்றாங்க பாருங்க. புனருருவாய் திகழும் ஜோதி தன்னுருவாய் என்னுருவில் நின்ற எந்தை சரிபுரையில் திருவடியின் தலைமேலவே. அப்பேற்பட்ட அந்த புனலுருவாய் அனலுருவில் திகழும் ஜோதியானது எந்தை தந்தையின் திருவடியாகிய என் தலை மீது அவ்வே அப்படிங்கிறாங்க. அது தெய்வம் அழகா என்ன சொல்றாங்க பாருங்க. முராஜியாம் பாட்டுல ஜலத்தினில் அக்னி உருவாய் இருந்ததடா, ஜலந்தனில் அக்னி முழுகி போகும் முன்னே ஜலம் சுண்டி தவம் எழுதல் எளிதோ மைந்தா, அதற்கும் ஒரு உபாயம் என்னிடத்தில் உண்டு அப்படிங்கிறாங்க. அது ஜலத்தினில் அக்னி உருவாய் இருக்குது அப்படிங்கிறாங்க. புனலுருவாய் அனலுருவில் திகழும் ஜோதி அப்படிங்கிறாங்க. அடுத்து அந்த ஜோதியை எப்படி எப்படிதான் வர்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் அப்படி பார்ப்போம். தெய்வத்தினுடைய வாக்கியமும் அதான் சொன்னது. உன்னுடைய இதயத்தின் இருளை நீக்கி கோடி சூரிய பிரகாச ஆணிமுத்தாகிய மணி மந்திர மௌன வித்தை அங்கு கொண்டு வந்து வைப்பவரே குரு. குரு என்பவர்களும் தலைவோட்டில் உள்ள விதி எழுத்தை மாற்றி மதி எழுத்தை அங்கு பதிப்பிப்பார்கள். உன் பாம்பு எழுத்தை உணர்த்தி உன்னுடைய இளையாசனத்தில் சிவன் என்னும் வாழாத தீபத்தை ஏற்றி வைப்பார்கள். அங்க திருக்கோல திருவிளக்கேற்றி அப்படின்னாங்க. அப்ப நம்முடைய இருள் சூழ்ந்த இருதயத்தில் சிவன் என்னும் வாழாத தீபத்தை ஏற்றி வைப்பார்கள். சிரஞ்சீவி பட்டத்தை உன் தலையில் சூட்டி வைப்பார்கள். அவர்களே குரு அப்படிங்கிறாங்க. இவங்க இங்க சொல்லிட்டாங்க. இன்னொரு இடத்துல என்ன பண்றாங்க பாருங்க. அன்பே தகரியாய் ஆழ்வமே நெய்யாழ் விண்புறு சிந்தை இழுத்தியாக நன்குருகி ஞானச்சுடர்களை கேட்கினேன் நாரணற்கு ஞானத்தமிழ் புரிந்தனான் அப்படின்னு பூதத்தாழ்வார் பிரபந்தத்துல பாடுறாங்க.
இன்னொருத்தர் பொய்கையாளர் என்ன பண்றாரு பாருங்க, வைகனே தகலியாய் மார்கனலே நெய்யாக நித்திய கதிரோன் விளக்காக, வைகமே தகலியாக அவர் அன்புதான் அகவிளக்குனாரு. இவர்கள் இந்த உலகத்திலேயே அகவிளக்காகிட்டாங்க. வைகமே தகலியாக மார்கனலே நெய்யாக நித்திய கதிரோன் விளக்காக செய்ய சுழற்காழியான் அடிக்கே சுற்றினேன் சொன்மாலை இடராழி நீங்கவே என்று. இடர் அப்படின்னா யமன் தான் இடர் நமக்கு, அந்த இடராழி நீங்கவே என்று அப்படிங்கிறார். அடுத்து இன்னொரு பாட்டுல அழகா என்ன சொல்றாங்க, என்னென்ன மாதிரியாக அந்த ஜோதியை அந்த கார்த்திகை தீபத்தை வர்ணிக்கிறாங்க பாருங்க. சக்கர தன்னலே என்று தாழ்ந்து கண்ணீர் ததும்ப பக்கம் நோக்கி நின்ற இன்றேன் பாரியேன் காண்கின்றே மிக்க ஞான மூர்த்தியாய் வேத விளக்கினையின் தக்க ஞான கண்டவாறே கண்டு தொழுவரே அப்படிங்கிறாங்க. அந்த ஞானமூர்த்தியாகிய வேத விளக்கினை தெய்வம் அழகா சொன்னாங்க. வேதம் இருட்டுக்குள் கிடந்தது, எம்முடைய நாடு அசைந்தது, அதற்கு சத்தம் உண்டாகி அவர்கள் அதற்கு ஞான சந்ததிகளை உண்டாக்கியது. அதுவரை அந்த வேதம் இருளுக்குள் இருந்தது, ஒரு அதற்கு நாதன் வந்த பிற்பாடுதான் அதற்கு மக்கள் உண்டாயிற்று அப்படிங்கிறாங்க. அதான் மிக்க ஞானமூர்த்தியாய் வேத விளக்கினை என் தக்க ஞான கண்களாலே கண்டு தழுவனே அப்படிங்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க, அவர்கள் எப்படி வீட்டிருந்தார்கள். அருள்தான் இனி யான் அறிந்தேன் அவன் என்னுள், அருள்தான் இனி யான் அறிந்தேன் அவன் என்னுள் இருள் அக வீட்டிருந்தார். தெய்வங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த இடைய இருட்டினை நோக்கி அந்த பிரகாச சிவன் என்னும் வாழாத தீபத்தினை ஏற்றி வைப்பார்கள் அப்படிங்கிறத இங்க இவங்க அழகா அருள்தான் இனி யான் அறிந்தேன் அவன் என்னுள் இருள்தான் அற வீட்டிருந்தார். இது வல்லால் பொருள்தான் எளியின் மூலகம் பொருள் அல்ல, மருள்தான் நீதோ மாய மயக்கு மயக்கு, மருள்தான் நம்மை மயக்குது, அதை நீக்குவதற்கான இருள்தான் அற வீட்டிருந்த சிவன் என்றும் வாழாத தீபம் அப்படிங்கிறாங்க. அது எங்க இருக்குன்னா ஊழிக்காலத்து விளக்கே அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. ஊழிக்காலம் இருட்டாகி அந்த இருட்காலத்துல அது விளக்காக நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்து சொல்றாங்க பாருங்க, முகத்தில் கண்ணை முறுக்கி திருத்தி அப்படி போய் நம்ம கவனத்துல வச்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த கார்த்திகை தீபம், அந்த தீபம்ங்கிற அந்த ஒரு வாக்கியத்துக்கு அந்த ஒரு தீபத்துக்கு மட்டும்தான் இப்ப நம்ம எல்லா இடத்துலயும் எங்கெங்க சொல்லி வச்சிருக்காங்கன்னு பாக்குறோம். முகத்தில் கண்ணை முறுக்கி திருத்தி அகத்தில் கண்ணை அறுத்து பிழந்த பின் மறுத்த ஜோதி மணி விளக்கினுள்ளே, மறுத்த ஜோதி மணி விளக்கினுள்ளே தொகுத்து பார்க்க சோகம் பெற்றாய் நெஞ்சமே பருந்துமை பல பல கூறாய் வந்தொன்றை மணி விளக்காக்கியே கவிழ்ச்சி வாழ்க்கும் கவிழ்ச்சி வாழ்க்கும் நிமிர்ந்து பார்க்க நிலை பெற்றாய் நெஞ்சமே. அப்ப இந்த மணிவிளக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்து தாய்மானவர் பாடல் என்ன அழகா பாருங்க, கைவிளக்கின் பின்னே போய் காண்பார் போல் மெய்ஞான மெய்விளக்கின் பின்னே போய் மெய் காண்பது என்னாலோ அப்படின்னு தாய்மானவர் சொல்றாரு. மெய்விளக்கின் பின்னே போய் மெய் காண்பது என்னாலோ அப்படிங்கிறாங்க. அடுத்து இன்னும் சொல்றாங்க பாருங்க, முகமது வடிவுள்ளார்கள் இருளில் ஒரு பொருள் இருந்தார் யாவரும் காணார், இருளில் ஒரு பொருள் இருந்தால் யாவரும் காணார், கண்ணில் உருகி மெய் விளக்கதாக்கி, கண்ணில் உருகி மெய் விளக்கதாக்கி ரூகினை நெய்யதாக்கி பொருளினை கணாய் பற்றி புத்தியை சிறியதாக்கி அருளின் மேல் கொளுத்தி பார்க்காத அனைத்தையும் காணலாமே அப்படின்னு திருமுகமது ஒரு எப்படி வழக்கு ஏற்றாங்க பாருங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அகலங்களுக்கு மனதை அகல விளக்காக்குறாங்க, ஒருத்தர் உலகத்தையே அகலாக்குறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, மெய்யை விளக்கதாக்கி ரூகினை நெய்யதாக்கி பொருளினை கணலாய் பற்றி புத்தியை சிறியதாக்கி அருளின் மேல் கொளுத்தி பார்த்தால் அனைத்தையும் காணலாமே அப்படின்னு அந்த திருமுக ஒளியுள்ள அவர்கள் பாடல்ல எப்படி விளக்கேற்றணும் அப்படிங்கிறத அழகாக சொல்றாங்க. அடுத்து அவர்களே இன்னொரு பாடல் சொன்னாங்க, தனியனே நிகழ்வில்லானே சரி இணையற்ற தீனை
மனிதன் நொடியாய் நல்லோர் மனத்தில் உரைகின்றானே கனியினும் இனிய சொல்லார் கசவத துறைவோர்க்கு என்றும் துணிகளின் கருளும் சிங்கார சுடரொடி காணும் தானே. அது சுடர் ஒளி அப்படின்னு அவர்கள் தங்களுடைய பாடல்கள்ல பாடி வச்சிருக்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க போல, அது எப்பேற்பட்ட திரு அப்படின்னா அந்த திரு அந்த தீயானது திருவே திருவே செல்வமே செழுஞ்சுடரே செழுஞ்சுடர்ன ஜோதி மிக்க திருவழியின் செல்வமே செழுஞ்சுடரே செழுஞ்சுடர ஜோதி மிக்க உருவே என் உறவே என் ஊரே ஊனின் உள்ளமே உள்ளத்தின் உள்ளே என்ற கருவே என் கற்பகமே கண்ணே கண்ணீர் கண்மணியே மணியான பாவாய் காவாய் அறிவாய வல்வினை நோயடையாரும் நம்மாவள் நண்பர்கள் அமரே அறுவாய வல்வினை நோய் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த வல்வினை நோய் எதுன்னா மரணம் அப்படிங்கிறாங்க. அந்த மரணத்தை வேறெடுப்பதற்காகத்தான் நம்ம தெய்வம் இந்த திருமேனி தாங்கி நம்ம எல்லாம் அந்த மெய்வெளிக்குள்ள ஆடுனாங்க. அதே இங்க சொன்னாங்கம்மா, அஞ்ஞானமாக இருள் மூடிய குருடனுடைய கண் ஞானம் என்னும் மைதீட்டிய கருவியால் எவரால் திறக்கப்பட்டதோ அந்த குருவிற்கு நமஸ்காரம். அப்போ கண்களை திறப்பது யார் அப்படின்னு நம்முடைய தெய்வம் தான். அப்ப என்னென்ன அகவியற் காட்சிகள் அனைத்தும் வேதங்கள் அனைத்திற்கும் விளக்காக இருப்பது ஆசானுடைய சொல் தான். அதை சொன்னாங்க. போதம் என்பதை விளக்குவோம். அப்ப ஆசான் வேத அதை சொன்னாங்க. மறை முழுதும் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒளியாக இருப்பது ஆசானுடைய திருவாக்கு அப்படிங்கிறாங்க. அதான் என்ன சொன்னாங்க பாருங்க, போதம் என்பதை விளக்குவோம் அவித்தை பொய் இருளா தீதினா விளக்கு எடுத்து இருள் தேடவும் சிக்காது. அப்ப தெய்வத்தினுடைய ஆசானுடைய அருணமோதமாகிய அந்த தனத்தை வைத்துக் கொண்டு ஒருவன் இருளை தேடினால் இருள் சிக்காது அப்படின்னு அழகா சொன்னாங்க. ஆதலால் அறிந்த இடத்தில் அறியாமை வேதம் இல்லை என்று எம்பிரான் சுருதியே இயம்பும் அப்படிங்கிறாங்க. அடுத்து இன்னொரு பெரியவங்க எப்படி சொல்றாங்க பாருங்க, அதையே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லுக்கு விளக்கது ஜோதி உள்ளது. அப்ப ஆசானுடைய சொல்லுதான் அந்த பழஞ்சோதி நமக்கு அறிவிக்கும். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமசிவாயவே அப்படின்னு நம்முடைய அகத்தை தூய்மைப்படுத்தி பிரகாசப்படுத்தக்கூடிய அந்த வல்லமை உடையது நமச்சிவாயவே அப்படிங்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க பாருங்க, இன்னொரு போறாரு, காற்றும் தீ புனலாகி நின்றானே கடவுளை கொடுமால் விளையானை நீக்கும் தீ உருவாய் நிமிர்ந்தானே அப்படிங்கிறாங்க. அவர்கள் யாரு அப்படின்னா அந்த திருவண்ணாமலை ஜோதியில நிமிர்ந்து நின்றது 2 பேர் பாதம் அடிமுடி தேடி போனாங்க. அங்க அது அந்த ஜோதியானது அந்த தீ குழம்பானது எப்படி இருந்ததுன்னா, நீற்றும் தீ உருவாய் நிமிர்ந்தானே நிரம்பல் கலையின் பொருளாலே போற்றி தண்டங்கள் தொழும் அவன் உயிரை போக்குவான் உயிர் நீங்கிட தாளால் கூற்றை தீங்கு செய்து உரைத்தாள் அழலானே கோலக்காரில் கண்டு கொண்டேனே அண்ணா யமனை நீக்கி காக்கக்கூடிய அவர்கள் தீ உருவாய் இருக்கிறார்கள். அடுத்து சொல்றாங்க அவங்க, இதுதான் அழகானது. என்ன அப்படின்னா அழகா அவியற்ற அழகேஜி, ஏன்னா நேரம் பத்தாததுனால அந்த வழி மட்டும் சங்க குழையா செவியா அழகா அவையா அனலேந்தி கங்கு புறங்காட்டு அடி அடியார் கவலை கலையாகி அப்படிங்கிறாங்க. அது எப்பேற்பட்ட அனல் அப்படின்னா அவியா அனல். அந்த அவியா அனல் தான் நம்ம ஜீவபிரயாணத்தப்போ நமக்கு அது அவியாம இருந்து சீதகம் தைக்காத நம்மளை காப்பாற்றது எது அப்படின்னா அந்த அவியாத அனல் ஏந்தி. அப்ப அந்த அவியாத அனலை ஏந்தி யார் நம்ம தெய்வம் நமக்குள்ள பூந்துடுறாங்க. அந்த தெய்வம் அழகா சொல்றாங்க, உங்க அப்பா மூச்சானது அந்த வயனானது இறுதி மூச்சானது வெளியேறும் போது என் மூச்சு உள்ளே பூந்து விடுகிறது அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த மூச்சாது அவியா அனல், அந்த அனல் இருப்பதால் தான் மண் தொடமாட்டது, நமக்கு அந்த சூடானது நிலைத்து நிற்கிறது. அதையே சொல்றாங்க தூண்டா விளக்கின் நற்சோதி. அது எப்படி சொல்றாங்க பாருங்க, அந்த ஜோத தூண்டா விளக்கு. அப்ப ஆசான் அவர்களுடைய அருள் உரைதான் அந்த ஜோதியை நமக்கு அழிக்கிறது. அது தூண்டா விளக்கின் நற்சோதி தொழுவார் கண்கள் துயர் நிற்பார் பூண்டாய் எலும்பை புறமூன்றும் குடியார் செய்த புண்ணியனை பாண்டாள் வினைகளை நீர்க்கும் பரமா பழையனூர்மை ஆண்டால் அலங்காடா அவன் அடியாருக்கு அடியேனாவே
எப்படி சொல்றாங்க பாருங்க, உன் அடியாருக்கு அடியே அப்படிங்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு நேரடியாக அடியாராகிய அனந்தர்களை பற்றி போற்றி போட வேண்டியது நம்முடைய கடமையாயிடுச்சு. அங்க ஏன் அப்படின்னா அவர்களுக்கு தூண்டா விளக்கி நற்ஜோதி தொழுவாக்கங்கள் துயர்த்திருப்பார்கள் அப்படிங்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க, ஸ்ரீரார் சிவக்கொழுந்தை தெல்லமுதை செந்தேனை பாராதி வான்பொருளை பஞ்ச உருவான ஒன்றை பேரான விண்ணொழியை பேரின்ப வாழ்க்கையை நேராக என்னாலும் நெஞ்சிருத்தி வாழ்வேனே. அப்ப அந்த பேரான விண்ணொழியை என் நெஞ்சில வச்சு வாழ்வேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து சொன்னாங்க, கண்ணுள் மணியை கற்பகத்தை காஞ்சனத்தை பெண்ணுருவில் பாதிகனை பேசறிய முப்பொருளை விண்ணின் அமுதை விளக்கொழியை பெண்களிலே தன்னொழியை உள்ளில் வைத்து சாரூபம் சார்வேனே அப்படின்னு இடைக்காட்டு சித்தர் பாடி வச்சிருக்கிறாங்க. அடுத்து சொன்னாங்க, நம்ம தேவி எப்படி பாருங்க, என்ன சொல்றாங்க, மாய கூற்றின் காயப்பட்டு கலை தந்த நாளையில் துரிய ஞான சூட விளக்கேற்றியே தூய ஞான சுடவிளக்கே நூலே பாய வைத்த பாகத்தை மறப்பனோ அந்த நாளில் அனைத்தனையாட்கொண்டு விந்தை வீசும் விரிகளிலே கந்தம் வீசும் தந்தை தாயே தனிகை என்னாத. அப்ப அந்த நமச்சிவாயம் சொன்னாங்கல்ல, அந்த இல்லக விளக்கது இருளை கழிப்பது பல்லக விளக்குது, அதெல்லாம் சொல்றாங்க. நமச்சிவாயம் தான் அந்த ஜோதி அப்படிங்கிறாங்க. இங்க நம்ம தேவி எப்படி பாடி வச்சிருக்கிறாங்க பாருங்க, தொட்டவுடன் சுட்டு வீடும் எங்கள் பஞ்சாட்சரமே எங்கள் பஞ்சாட்சரமே சுறுசுறுக்கும் உயிருள்ளதும் எங்கள் பஞ்சாட்சரமே சுறுசுறுப்பும் உயிருள்ளதும் தொட்டவுடன் சுட்டுடும் அப்படிங்கிறாங்க. அப்பேற்பட்ட அந்த தீப ஜோதி கார்த்திகை தீபம் அது எங்க ஏற்றி வைக்கிறாங்க, சித்தத்தில் ஏற்றி கண்ட அப்ப சித்தத்தில் ஏற்றிய என் விளக்கு அப்படிங்கிறாங்க. சித்தத்துல ஏற்றின உடனே அவர்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா எல்லாம் விளங்கிடுச்சான். திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க. ஏன் அப்படின்னா சித்தத்துல ஏற்றிட்டாங்க விளக்க, அதனால சிவஞான நிலை விளங்க சிவானுபவம் விளங்க. திருச்சிற்றம்பலத்தே திருக்கூற்றி விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே. என்னென்ன விளங்குச்சு அந்த விளக்கை ஏற்றின உடனே, உயிர் விளங்க உரு விளங்க உயிர் விளங்க உணர்ச்சி அது விளங்க உலகமெல்லாம் விளங்க அற்புதமும் பெரும் தாயாம் மறுவிளங்கு குழற்பள்ளி மகிழ்ந்தொரு வாழ் விளங்க பயந்து மணி புது விளங்க வளர்ந்த சிவ கொழுந்தே. அப்ப சித்தத்தில் ஏற்றிய விளக்கு அந்த விளக்கை ஏற்றதுன்னா உரு விளங்க உயிர் விளங்க உணர்ச்சி அது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருள் உதவும் பெரும் தாயாம் மறுவிளங்கு குழல் வள்ளி மகிழ்ந்து ஒருவாள் விளங்க பயந்து மணிப்புது விளங்க அப்படின்னு வளர்ந்த சிவ கொழுந்தே அப்படின்னாங்க. அப்ப சிஸ்டத்தில் ஏற்றிய உடனே எவ்வளவு இருட்டா இருந்த அமைப்பு நமக்கு தோட்டத்துக்கு வருது பாருங்க. அடுத்து சொல்றாங்க பாருங்க, அத மறைக்காட்டானே திருமாந்துரை மாகாணத்தானே இலை காட்டானே எங்களுக்கு உன்னத எம்மா தம்மானே அப்படின்னு மறைகாட்டானே குழல்சேர் சிலையார் அனல் சேர் கையானே அப்படிங்கிறாங்க. அவர்களுடைய ஈசனுடைய கையில் எப்பொழுதும் அனல் இருக்குது, அதனால்தான் அவியா அனல் ஏந்தி அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம தெய்வத்தினுடைய வாக்கியங்கள்ல இந்த தீ அப்படிங்கறது எங்கெங்கெல்லாம் தெய்வம் அழகா சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சுற்றுலா வந்துருவோம். நந்தி அப்படிங்கிறாங்க. நந்தி என்றால் நன்மை பயப்புகின்ற நம் தீ. இதனை ஒரு தலைமுறை காலம் தூக்கிக் கொண்டு சுமந்து கொண்டு அறைகிறது. அது குளிர்ந்து விட்டால் இவன் உடல் குளிர்ந்து கனம் கட்டி ஏறுகிறது. அப்ப அது நமக்குள்ள அந்த தீயானது எப்படி இருக்குதுன்னா நந்தியாக நமது உயிராக இருக்கிறது. அடுத்து சொல்றாங்க, நீதி. நீதி எனும் பொருள் எது, நீதி எது என்று எத்தனை வேத சாஸ்திரம் படித்தவர்களா இருந்தாலும் தெரிய வருமா? இந்த ஒரு விளக்கம் யார் அறிவிக்காது இருக்குமா? நீதி எனும் பொருள் மனுதான் என்று யாராவது
எடுத்துக்காட்டி நிரூபித்ததுண்டா? இந்த ஒரு விளக்கமே இவன் தலை கொள்ளாதே. இதை லேசாக நினைக்க கூடாது. இதனுள் கோடாகோடி அடங்கி இருக்கிறது. இதை நினைத்து நினைத்து பார்த்தால்தான் வெளியாகும். நீதி எனும் பொருளான நித்தியத்தை அடையும் வேலை ஒன்றுக்காகத்தான் மனுவை படைத்தது. நீ மெய்வழி கை போட்டதால் எல்லாவற்றையும் அனுபவிக்க நாம் இனாமாக துரிகின்றோம். இல்லை என்றால் அவ்வளவும் கடன் அல்லவா? அடுத்து இன்னொரு இடத்துல சொன்னாங்க, மதினா. மதினா அப்படின்னா உன் நாடு உண்ட எல்லாவற்றையும் உள்ளே சொல்லுகிறது. இந்த மெய்யும் பெண்மை தரமாட்டேன் என்கிறது. இந்த உலகத்தில் ஒரு நாள் நம்முடைய தெய்வம் அவர்களின் திருநாள் இருக்கிறது. அது மெய்யும் பெண்மையை விடுகிறது. உன் நாள் மாதிரி உணவு சுவை பார்க்கிற நாள் அல்ல, உன் செறிவாய்க்கு சுவை ஊட்டும் நாள். அதுதான் மக்கா மதீனா அப்படிங்கிறாங்க. அது என்ன தெரியுது? சாந்தியை தெரிகிறது. எப்படி? இந்த பிரகாரமான உன்னத நாயக்குடைய மனிதனாகிவிட்டபடியினாலே அக்கடமையை உணர்ந்து மனிதனான கலப்புறுதலாகிய சாந்தி என்னும் ஜலாமத்தை அழகா சொன்னாங்க. சாந்தி அப்படின்னா என்ன அப்படின்னா கடைசியில தீட்டாகாம நில்லாத நீர் சடைமேல் நிற்பித்தானே அப்படிங்கிறாங்க. அந்த நீரானது வெளியாகாமல் அந்த சலாமத்தை அடையும் பொருட்டார் இந்த உலகத்தில் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் ஒன்று போலாக்கும் கருணாமூர்த்தியும் அகத்திடத்தை அறிந்த அன்பர்களுக்கு அவ்வுலகத்தில் தனது சொந்த கிருபையாளனாகிய காருண்ய மூர்த்தியால் அவர்கள் ஒருவரால் தான் அந்த சாந்தியை தர முடியும். அதாவது மக்களுக்கு எளிதில் ஒழிக்க வேளாளர்களாகிய பிறப்பு என்னும் அநியாய மரணத்தை ஒழிக்கவும் மேலும் அவர்களை அகதியாக்கி என்றும் நரகத்தில் தங்க வைக்கின்ற யமபடலின் ஜெயிக்க கருதாகிய அவஸ்தை மேலிட்ட நரக அடையாள அச்சத்தினை ஜெயித்தற்கும் ஓர் மெய்யரும் குருபிரானை தேடி அடைந்து தன்னை ஆட்கொள்ளும்படிக்கு கெஞ்சி கேட்டாவது புகுந்து கொண்டு என்றும் விவரிச்ச விளைந்தார் என்ற பஞ்சேந்திரிய ராக்கதர்களை அடக்கி வாசனாஜய மனோநாசம் என்னும் ஜெயத்தை அடைந்து அரங்கம் என்னும் பதிஞான வீட்டில் சாந்தி அடைகள் என்னும் பூர்வீக பூரண முழுமுதலாம் அழியாத சுயராஜ்ய இன்பத்தை அடைவதுவே இப்பெரும் பூமி பரப்பில் உள்ள மனுமக்களின் ஜீவிய வாழ்விலேயே முயற்சித்து அடைய வேண்டிய பெரும் பயன் என்பதா என்று அந்த சாந்திக்கு தெய்வம் அழகாக விளக்கம் சொல்றாங்க. அடுத்தாங்க மகதி அப்படிங்கிறாங்க. தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று மனக்குள முறை கோரிய போது உண்டான இந்த வாக்கியம் இன்று இங்குதானே செயல் நடைமுறையில் காண நிற்கிறது. ஆதி என்ற நாமம் இப்படித்தானே. இதற்கு முன் எந்த பாரவான்களுக்கும் ஆதி என்ற நாமத்தில் வரவில்லையே. ஏனென்றால் இது நாள் வரை அருவத்தில் தான் ஆதி இருந்தது. அது இப்போது ஜோதியாக திருவேங்கி இந்த பூமிக்கு அவதாரம் செய்து வந்து இருக்கிறது. இந்த நாளில் தான் ஆதி என்ற நாமத்தோடு விளங்குகிறது. எல்லாவற்றையும் நின்று கவனித்தால் தான் அர்த்தம் புரியும். ஆதி ஆகின்ற தீ சர்வமும் தானே ஆகி சர்வத்தையும் ஆக்குகின்ற தீயானது முதல் உற்பவ நேரத்தில் அந்த நாமத்தில் அழைக்கப்பட்டது. அதுவே இக்கரிக்கலையில் மகதி மகா தீயாக சர்வ வேத பீதங்களாகிய மூல மந்திரங்களை கொண்டு உருவெடுத்து வந்துள்ளது. தன்னுடைய நினைவு வல்லபம் கொண்டு அத்தனையும் நித்தியத்திலாக்குகின்ற அந்த தேவ ரூபம் என்ன தவாதிக்க பெருந்தரனை வல்லபம் உடையது என்று எண்ணிப்பாருங்கள் என்று அது மகா தீயாக இருக்கிறது அப்படின்றது என் தெய்வம் அழகாக சொல்றாங்க. அது சொல்றாங்க பாருங்க. முதலாக அந்த நான் பெருங்கரண பெருங்கரணை பேரல் பெருஞ்சிறப்பு என்னும் பெரும்பதி பெருங்குணை பெருந்தெய்வமாகிய பெருஞ்சோதியானது முதலாக அது என்ற நாமம் ஆதி என்ற நாமம் பிரகாசித்துக் கொண்டு நின்றன. அப்போது 12 காலங்களாக மாறாது நிலைத்துக் கொண்டிருந்த செறியில் திமிரமானது சிதைந்து மாறி மறைந்து ஓடி ஒதுங்கி நின்றன அப்படிங்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க பாருங்க. உன்னில் இருக்கும் மனிதனை சாகடித்து தேவனாக்கும் தீதான் சாந்தி. உன் இருள் மனத்தினை நீக்கி அருட்பெருஞ்சோதியாக மாற்றும் தீயே சாந்தி. ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்று 1000 தடவை வாயினால் சொன்னாலும் அந்த பருப்பு வேகாது. பருப்பு வேக வேண்டும் என்றால் நிஜமான தீ வேண்டும். அதுதான் ஆசானிடத்தில் உள்ள முக்தி. முதல் தோன்றிய ஒரு பிரகாசம். அதுதான் இந்த உலகத்தையும் சர்வ ஜீவராசிகளையும் படைத்து பிறகு மனிதனை படைத்தது. அந்த பிரகாசம் தான் இப்போது இங்கு உன் முன்னால் பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த மனுக்களை என்ன உன்னதம் உடையது என்று உனக்கு தெரியாது. அந்த நாம ரூபமற்ற பிரகாசம் இப்போது ரூபத்தில் வந்திருக்கிறது. அடுத்து சொல்றாங்க அந்த சுயம் பிரகாசம் குருகிதையில் இந்த ஒரு ஸ்லோகத்தை குருசூத்திரமாக
மதுரை பழந்தாளை தெய்வம் முன்பு பிறவிகள் தோற்றரித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் தெய்வம் என் முன்னாலேயே அஞ்ஞானம் என்னும் திமிரத்தால் என்ற அமரமாக இந்த தோற்றத்தை ஆரம்பிக்கிறது என்று காவலையற்று கூறி கீழ்கண்டவாறு மாற்றி தோற்றரிக்க அருளினார்கள். சுயம் பிரகாச நித்யானந்த பிரம்மஸ்வரூபத்தினை அறியாது என்று குருகீதையின் ஸ்லோகத்துடன் சேர்த்து சொன்னால் சரியாக இருக்கும். அதன்படி தோற்றறியுங்கள் என்று அருளினார்கள். அது முதல் இந்த திருத்தத்துடன் கீழ்கண்டவாறு குரு சோத்திர மந்திரம் சுயம் பிரகாச நித்யானந்த பிரம்மஸ்வரூபத்தினை அறியாது அஞ்ஞானம் என்னும் திமிரத்தால் குருடாயிருந்த எங்களுடைய கண்களை ஞானம் என்னும் அஞ்சனச்சலாகையால் திறந்த தேசிகேந்திரரே. அப்ப ஞானம் அப்படின்னா அதுதான் நமக்கு நன்மை பயக்கும் தீ அப்படிங்கிறாங்க. அந்த பிரகாச பிரம்மஸ்வரூபத்தினை அறியாது அஞ்ஞானம் என்னும் திமிரத்தால் குருடாயிருந்த எங்களுடைய கண்களை ஞானம் என்னும் அஞ்சனச்சலாகையால் திறந்த தேசிகரை தேவரையருடைய திவ்ய திருவடி கமலங்களுக்கு நமஸ்காரம் என்று மாற்றப்பெற்றது. அப்ப அந்த மாரண இருளாகிய இதயத்தில் நிறைந்துள்ள இருட்டை நீக்குவது எதுனா அந்த சுயம் பிரகாச நித்தியமான பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிறது தெய்வம் அழகாக எடுத்து நமக்கு அறிவுறுத்துறாங்க. அடுத்து சொல்றாங்க, இன்னொரு விளக்க சொல்றாங்க, இவ்வளவு விளக்குகளை விளக்கணுமே, அந்த விளக்கை ஏற்றிய விளக்கு ஒண்ணு இருக்குது இல்ல, அது என்ன அப்படின்னா நம்முடைய தெய்வம் அவர்களுடைய ஆசானை பார்த்து என்ன பாடுறாங்க பாருங்க. உபநிரலத்தில் இந்த ஒளிமலையின் பாதம், உபநிரலத்தில் தெரிந்த ஒளிமலை பாதம், முருகுமாரவத்தாரம் பாதம் போற்றி நரகோடி சித்தர் அபிராமி பாரம் நாட்டம ஜகலாத பெரியோர் பாரம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன அழகா சொல்றாங்க பாருங்க. தங்களுடைய ஆசானம் பற்றி நிபுணமணி விளக்காம் என்ன ஆசானம் பாடும். நிபுணமணி அவர்களுக்கு மேல ஒரு ஆள் கிடையாது அப்படிங்கறத நம்ம தெய்வம் தங்களுடைய குருகுருவை பத்தி என்ன அழகா நிபுணமணி விளக்காம் என்ன ஆசானம் பாடம் நெடுங்காலம் கடந்த விருபாரம் போக்கி அவங்களற்றும் ஆனந்த நிலையும் கண்டு ஆனந்த கழிப்படியே நிறைந்தவாறே. அந்த சலிப்பு அந்த கழிப்பு ஆனந்த கழிப்பாளன் அடைவர் யார்? என்னுடைய ஆசான் நிபுணமணி விளக்காமின் ஆசான் பாதம் அப்படின்னு நம்ம தெய்வம் தோற்று வைக்கிறார்கள். அடுத்து சொல்றாங்க பாருங்க, நம்முடைய தேடு கொடுக்கல ஒரு வார்த்தை வரும், வேதியரே அபரோட்ச விளக்கே ஞான மெய்வழியின் தலைவா மேதினியில் பல்லோர் அப்படிங்க. அப்போ அபரோட்ச விளக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ எத்தனை விளக்குகள் சொல்றாங்க பாருங்க. அந்த அபரோட்ச விளக்கு அப்படின்னா என்னன்னா, அபரோட்சம் என்றால் அஞ்ஞானமாகி இருளை விளக்கக்கூடிய ஞான விளக்கை அபரோட்ச விளக்கை நம் உள்ளத்தில் ஏற்றியவர்கள் நம் தெய்வம். அதனால்தான் அவர்களே அபரோட்ச விளக்கே என்று அழைக்கின்றோம். அவர்களை பின்பற்றுவர்கள் நாம் அபரோட்சமார்கள். பரமபதத்தை அபரோட்சத்தை அறிவிக்கின்ற விளக்கு நம் குலதெய்வம் அவர்கள் அப்படின்னு அந்த பெரும் விளக்கை பற்றி அழகாக சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க பாருங்க, என்ன காமிக்குது, அவர்களை பற்றி பேசினால் நமக்கு என்ன கொள்ளாது, நேரம் பத்தாது. அதனால அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, சொல்லினால் தொடர்ச்சி. பேச ஆரம்பிச்சா புஸ்தகம் கிடையாது. அப்ப சொல்லினால் தொடர்ச்சி, சொல்லப்படும் பொருளும் நீ, சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்ற ஜோதி நீ, சொல்லினால் தொடர்ச்சி சொல்லினால் தொடர்ச்சி நீ, சொல்லப்படும் பொருளும் நீ, சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்ற ஜோதி நீ, சொல்லினால் படைக்க நீ படைக்க வந்த தோன்றினார், சொல்லினால் சுருங்கலின் குணங்கள் சொல்ல வல்லாரே அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன காட்டினாங்க, மந்திரமும் மந்திரத்தின் வழியும் காட்டி வழிப்படுத்தி வானேற்றி அடிமை கொள்ள தந்தையன நின்ற தனி திருமாசாலே தலைமைத்துவம் சடகோபன் அருளினாலே அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா மந்திரமும் மந்திரத்தின் வழியும் காட்டி அப்படிங்கிறாங்க. அப்ப இவ்வளவு பெரிய செயலை அந்த கார்த்திகை தீபம், கார்த்திகை கங்கை முகத்தர் அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு சொல்றாங்க. இன்னும் அழகா பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நீண்டவருக்கு ஒரு நெருப்பு உருவமானால்தான் அப்படிங்கிறாங்க. அப்போ அவர்கள் குளிர் தீபம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்க, சொல்மணிந்த மறைநான்கு 6 அங்கமாகி சொல்பொருளும் கடந்த சுடர் ஜோதி. அப்போ சொல்லுக்கும் பொருளுக்கும் எட்டாத சுடர் ஜோதி அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, செக்கர் ஒளி பவள ஒளி மின்னல் ஜோதி செழுஞ்சுடர்த்தி அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தங்க ஐயன்கான் கையில் அமலேந்தி ஆடும் காணவன் கான் அப்படிங்கிறாங்க. கையில நெருப்பேந்தி ஆழ்பவர்கள் அப்படிங்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க, சுடர்குடியார் உள்விளங்கும் ஜோடி என்னுள் தூநீர் சேர்த்து இறங்கு தோழா என்றும். அடுத்து சொல்றாங்க,
விளக்கின் ஒளி மின்னின் ஒளி முத்தின் ஜோதி அப்படின்னு அந்த விளக்கம் சொல்றாங்க. இவ்வளவு சொல்றாங்க. எப்பேற்பட்ட தீபத்தை அவர்கள் நம்ம உள்ளத்தில் ஏற்றி வைக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம நினைக்கும் போது நம்முடைய மனம் திகைத்து நிற்கிறது. இப்போ ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சியை நம்ம ஞாபகப்படுத்திக்குவோம். நம்ம தெய்வம் தண்ணீரில் விளக்கடித்தார்கள். எங்க அப்படின்னா பழைய மதுரையில் இருக்கிற பொன்னரங்க தேவாலயத்துல அந்த நம்ம அண்ணாங்க அதை எழுதிக்கிறாங்க. அதை மட்டும் நான் குழப்படி மாறிக்கிறேன். என்ன அப்படின்னா பொன்னரங்க மேடைக்கு அடியில் ஒரு பெரிய சுரங்க அறை ஒன்று, 4 படிகள் தான். சுரங்க அறைக்குள் ஒரே இருட்டாக இருக்கும். அறையினுடைய வெளிக்காற்று போவதற்கான அறை எங்கும் இருபக்கத்திலும் 2 துவாரம் இருக்கும். எவ்வளவு பொறியியல் நோக்கத்தோடு நமது தெய்வம் அவர்கள் அந்த நாட்களிலே கட்டச் சொல்லி இருக்கிறார்கள் என தோன்றும். அந்த அறையினுடைய மாடத்தில் சாலை கிணற்று நீரை ஊற்றி நமது ஆண்டவர்கள் விளக்கேற்றி வைத்தார்கள். இரவு பகலாக தண்ணீர் விளக்கெறிந்து கொண்டிருந்தது. நாங்கள் எல்லோரும் சென்று ஆச்சரியமாக பார்த்தோம். காணக சாலை விட்டு சாலை சுத்தஜத்தினாலே விளக்கேற்றி விட்டு தாடும் விட்டு அவர்கள் நீராலும் ஜலத்தை அந்த தீபத்தை ஏற்றினார்கள் அப்படிங்கிறத அழகாக அவங்க நமக்கு ஞாபகப்படுத்தினாங்க. அப்போ அந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு விசாலமாக நம்ம மனம் கழிக்க நம்ம பரிமாறிக்கணும். அடுத்து வாய்ப்பு கிடைக்கும் போது மேலும் தொடர்வோம். எல்லோருக்கும் நமஸ்காரம்.